வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பெஸ்ட்டுன்னு பார்க்க போகிறோம். கோல்டு இல்லை வேறு ஏதாவது ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்டாக சரியாக இருக்குமான்னு பார்க்க போகிறோம். ஏன்னா இது வந்து எனக்கு கோல்டு அப்புறம் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி எனக்கு நல்லா தெரியும். தெரியாதவங்கள்ட்ட போய் கேட்டோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்கிறதுக்காக இந்த வீடியோ எடுக்கிறோம். இப்போ இந்த வீடியோவுக்கு வந்து நான் ஒருத்தர் இன்வைட் பண்ணியிருக்கேன். அவர் வேறு யாருமே இல்லை, என் ஒன்லி கசின் வெங்கட்ராமன். வணக்கம் நண்பர்களே, நான் தான் என்னோட ஒன்லி கசின். அந்த நூபே பயம் நான் தான். அந்த கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டாக எங்களுக்கு தெரியாது. ஸோ இன்னைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக போட்டு நம்புகிறோம். ஸோ வெங்கட், இப்போ உங்கள் இடத்துலேருந்து பார்க்கலாம் அப்படின்னா கோல்டு உங்களுக்கு எப்படி தெரியுது? இப்போ கோல்டுனா இப்போதைக்கு வேர்ல்டில் விலை மதிப்பு இல்லாத ஒரு விலை மதிப்பு ஏறக்கூடிய ஒரு பொருளாக நான் கோல்டை சொல்லுவேன். அது நீங்கள் அசட்டாக பார்த்தீங்களா லைபிலிட்டியாக பார்த்தீங்களா? கண்டிப்பாக நான் அசட்டாக தான் பார்ப்பேன். அசட் மட்டும்தான் அது. ஏன்னா அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, நமக்கு தேவையானப்ப நம்ம விட்டுக்கலாம், திரும்பி வாங்கிக்கலாம். என்றைக்குமே வந்து அது ப்ராஃபிட் தான் கிடைக்கும். வேறு நம்ம வந்து ஃபுல் விலை எழுத எப்போதுமே. ஸோ கோல்டு ஒரு அசட்டாக பார்க்கலாம். இப்போ வந்து இந்த கோல்டு வந்து ஏன் இந்த ரீசெண்ட் டேஸில் ஏன் ரேட்டு ஹை ஆகிட்டே இருக்குது, இன்க்ரிமெண்ட் ஏன் ஆகிட்டே இருக்குது? மேபி டிமாண்ட் கிரியேட் பண்ணுறதால. இப்போ கோல்டு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கோல்டு எப்போதுமே வந்து ஒரு அந்தஸ்துன்னு சொல்லலாம். லைக் ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளாக இந்தியாவில் வந்து கோல்டு இருக்குது. அப்போ அதை வச்சு பிஸ்னஸே பண்ணும்போது ஒரு மேட்டரே கிடையாது விலை இன்க்ரீஸ் பண்ணுறதுலாம். ஸோ மேபி இதுவாக இருக்கலாம். இப்போ ஏன் வந்து இந்தியாவில் வந்து எல்லா உமன்ஸும் கோல்டை வந்து ஏன் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறாங்க? அதுதான் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான். கோல்டு வந்து எப்போதுமே வந்து விலை ஏறிட்டு இருக்கும். அது விலை குறையாது. ஸோ ப்ரைஸ் ட்ராப் ஆகாத போது என்ன ஆகும், ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். ப்ளஸ் நம்ம அந்த கோல்டு நம்ம வந்து அடமானம் வைக்கலாம் எங்கே வேணால் போயிட்டு. ஸோ நம்ம ஃபங்க்ஷன் போகும்போது கழுத்துலேயும் போட்டு போகலாம். கஷ்டம் வரும்போது நம்ம அடமானம் வச்சுக்கலாம், நம்ம விற்றுக்கலாம். ஸோ அதனால் இந்தியாவில் உமன்ஸ் வந்து கோல்டு ரொம்ப பெருசாக விசிட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். அடுத்த கேள்வி உங்களுக்கு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சர்வே உங்களுக்கு இந்தியாவில், அதாவது இன்னும் 2030 இன்னும் 4 வருஷம் தான் இருக்குது, 4-5 வருஷம் தான் இருக்குது. அந்த 2030 ஒரே ஒரு பவுன், அதாவது 8 கிராம்ஸ் ஆஃப் கோல்டு வந்து ஒரு 1 லட்ச ரூபா கிட்ட போயிடும்னு சொல்கிறாங்க. அதோட உங்கள் கருத்து என்ன? அந்த 1 லட்ச ரூபா கண்டிப்பாக போவோம். 2020 இருக்கும்போது கோல்டோட விலை வந்து எதிர்பார்க்கறதே ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ அந்த பேண்டமிக் அப்போ வந்தப்புறம் வந்து ஒரு 5 இயர்ஸில் வந்து 4-5 இயர்ஸ் ரொம்ப கோல்டு வந்து உச்சத்துக்கு போயிட்டு 40,000 தெரிஞ்சு பாருன்னா அப்போலாம் இருந்துச்சு. ஸோ இப்போ டக்குன்னு ஒரு 4 இயர்ஸில் வந்து 20,000 எக்ஸ்ட்ரா ஆகி 60,000 ஆல்மோஸ்ட் தரப்போகுது கோல்டோட பவுனு. ஸோ கண்டிப்பாக 1 லேக் மேலே காசு ஆகி போகும். டிமாண்ட் கிரியேட் பண்ண கண்டிப்பாக. இப்போ இந்த 1 லேக்குங்கிறது எல்லாராலும் அஃபோர்ட் பண்ண முடியுமா முடியாதா இன்னைக்குள்ள இன்ஃப்ளேஷன் படி? கண்டிப்பாக முடியாது யாருமே. ஆல்ரெடி கோல்டு வச்சுருக்கவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கலாம். ஆனால் இதுக்கப்புறம் தான் கோல்டு வாங்க போகிறாங்க. ஒரு அடித்தட்டு மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறவங்க, ஒரு ஆவரேஜாக டெய்லியும் ஒரு கொஞ்சம் சம்பளம் அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க கோல்டு 1 லேக்லாம் போனால் வாங்குறதுக்கு. இப்போ வந்து இப்போ கோல்டு வந்து ஏன் மென்ஸ் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க, உமனை கன்சிடர் பண்ணுறதா? அப்படி கிடையாது. கோல்டை நம்ம என்றைக்குமே ஒரு ஜெண்டராக வச்சு ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாது. மேபி இருக்கலாம். அப்போலேருந்தே வந்து கேர்ள்ஸ் எல்லாம் வந்து போட்டு வந்து மென் வந்து என்னைக்குமே சிம்பிளாகவே இருந்து பழகிட்டாங்க. என்ன சொல்கிறீங்க? அப்பெல்லாம் சொல்ல முடியாது. மென் எப்போ நீங்களே பாருங்க, எவ்வளோ சிம்பிளாக வந்திருக்கீங்க, நான் எவ்வளோ சிம்பிளாக வந்திருக்கேன் பாருங்க. அப்படி கிடையாது. நம்ம இப்படி பேச முடியாது. இது வந்து ஃபெமினிசத்துக்கு அப்படியே அகைன்ஸ்டா பேசுறது தான் இருக்கும். ஆமா, அதுக்காக நீங்க நினைச்சிடாதீங்க, நாங்க அந்த மாதிரி கிடையாது. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? ஆமா, விருப்பம் இருக்கிறவங்க போட்டுப்பாங்க, இல்லாதவங்க போட மாட்டாங்க. அப்படியே இப்போ நம்ம வந்து கோல்டை பற்றி நம்ம பார்த்துட்டோம். இப்போ அடுத்து நம்ம சில்வர் ஜம்ப் ஆக போகிறோம். சில்வர், ஏன்னா சில்வர் வந்து இந்தியாவோட நெக்ஸ்ட்டு ஹையஸ்ட்டு பர்ச்சேசிங் ஒரு ஆர்னமெண்ட்டாக இருக்குது. சில்வர்லேயோ இல்லை சில்வர் சேவிங்ஸோ சில்வர் பாண்ட்ஸோ எல்லாம் நிறையா இருக்குது. அந்த சில்வரை பற்றி தான் நம்ம வெங்கட்ராமன் கேட்க போகிறோம். வெங்கட்ராமன், நீங்கள் சில்வரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சில்வர் பற்றி எனக்கு கொஞ்சம் கூட ஐடியா இல்லை. நான் கோல்டை கம்பேர் பண்ணும்போது சில்வர் ரொம்ப ரொம்ப கம்மி தான், ப்ரைஸ்லேயும் சரி. ஸோ சில்வர் எப்படி சொல்கிறதுனா, ஒரு
ஓவர் கணக்கில் வைக்க முடியாது, ஒரு 100 வைக்க முடியாது கோல்டு சில்வரை. ஸோ சில்வரை பற்றி எனக்கு சொல்கிறது ஒன்றுமே கிடையாது. அதை விற்கலாம் தவிர அடமானம் வைக்க முடியாது. ஸோ அது வந்து இட்ஸ் நாட் அன் அப்ரிஷியேட்டிங் அசெட்டு, அது டிப்ரிஷியேட்டிங் அசெட்டும் கிடையாது. ஏன்னா அதுக்கு வந்து எப்போதும் வந்து விலை ஏற்றிருக்கும் குறையாது. ஸோ இருக்கிறது ஒரு லாபம் தான் நமக்கு சில்வரு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சர்வேயின் படி உடனே இப்போ நம்ம எப்படி கோல்டு இந்த ரேட்டு விற்கிதோ இதே மாதிரி சில்வர் ஒரு ரேட் விற்கும். எப்போனா 2050 2050 வந்து சில்வர் இந்த ரேட்டில் விற்கும். மக்களோட சேமிப்பை வந்து சில்வரை தான் நம்புவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு 10, 20, 30 வருஷத்துக்கு முன்னாடி கோல்டு வந்து இந்த ரேட்டில் இருந்துச்சு, 200 300 கிராம் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அப்படி இருக்கான்னு கேட்டான் அப்படின்னா அதுதான் கிடையாது. அதனால் மக்கள் வந்து ஏன் சில்வரை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நினைக்கக்கூடாது ஃபியூச்சருக்கு. அப்போலேருந்தே கோல்டு இப்போ நம்ம சொல்கிறோம். அப்போ கோல்டு வந்து 200 ரூபான்னு சொல்லிட்டு அப்போ சம்பாதிக்கிற சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 தான் இருக்கும். அதை 20-30-100 வச்சுக்குவோம், அவ்வளோதான் இருக்கும். ஸோ அவங்க அப்போ கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்போ 200 ரூபாங்கிறது கோல்டுக்கான மதிப்பு அப்போ அவ்வளோதான். அதுக்கான டிமாண்ட் அப்போ இருந்துச்சு. ஸோ டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகலாம், கோல்டோட விலை இன்க்ரீஸ் ஆச்சு. ப்ளஸ் கோல்டும் சில்வர் என்றைக்குமே ஈக்குவல் ஆக முடியாது. மேபி எனக்கு இப்போ சொல்கிறோம் கோல்டு முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு, என்றைக்குமே கோல்டு முடியாது, இருக்கும். அது ரொட்டேஷன் ஆகிட்டு கோல்டு, அது முடியாது. ஸோ கோல்டு ஈக்குவலாக சில்வர் வருமானு சொன்னால் கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லுவாங்க ஏன் ஐடியா பொறுத்த வரைக்குமே. ஸோ ஆனால் இப்போ சில்வர்லேயே பார்த்தோம் அப்படின்னா நிறைய விதமான ஆர்னமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு, அதாவது சில்வரில் ஒரு ரிங்கோ அதுமாரி பண்ணி கோல்டு பிளேட்டிங் பண்ணுறாங்க ஸ்டேட்டஸாக இருக்கணுங்கிறதுக்காக. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீங்களே சொல்லிட்டீங்களே, கோல்டு தான் கடைசியாக வந்து ஒரு காம்படிஷன் வச்சா வின் பண்ணுது. சில்வரை மறைச்சி கோல்டு பிளேட்டிங் பண்ணாலுமே அது சில்வர் தான். ஃபஸ்ட்டு நம்ம கோல்டு ஏமாற்றி விற்கிறாங்க. ஏமாற்றி இல்லை, கோல்டுன்னு நம்ப வைக்கிறாங்க மக்களை. டிமாண்ட் தானே அது. இப்போ கோல்டுனா எப்போதும் ஒரு சிம்பிள் ஆயிடுச்சு, ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் ஆகிடுச்சு. அப்போ என்றைக்குமே கோல்டு விலை ஏறாது. என்னைக்கு அந்த கோல்டு மேலே சில்வர் பிளேட்டிங் பண்ணுறாங்களோ அப்போ விற்கிது, அப்போ ஜாஸ்தி விற்கிறாங்களோ அப்போ தான் அதுக்கு வந்து மதிப்பு ஜாஸ்தியாகும் சில்வருக்குலாம். ஸோ அது வரைக்குமே கோல்டு தான் இருக்கும் நம்பர்னால. அதாவது இப்போ நம்ம இந்த வெங்கட்ராமன் இவர் சொன்ன ஒரு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, இவர் சொன்ன ஒரு அவரோட இது எல்லாமே வந்து அவரோட ஒரு தாட்ஸ் தான். கம்ப்ளீட்லி என்னோட ஒரு மைண்ட் செட் தான். இது யாரும் வந்து கொடுத்துல, இது அவரோட தாட்டு தான். நம்ம வேற யாருமே நான் சொல்கிறேன் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவா. இது எப்படியும் மாற வாய்ப்பு இருக்குது, பார்க்கலாம் அது வரைக்கும். அதாவது இப்போ இவர் வந்து நமக்கு ஒரு டைம் ஒதுக்கி இந்த ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்தது பெரிய விஷயம். அவன் ஏன்னா அவர் ரொம்ப பிஸியான ஆளு. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனேன். பிஸி பிரைம் மினிஸ்டர் அவரோட கால் ஷீட் கிடைக்காதே பெரிய விஷயம். நான் ஒரு 4 நாள் ஆக்கியிருக்காரு இவர் இங்கே வரத்துக்கு. எதனால பார்த்தா அப்படின்னா நிறைய கோச்சிங்ஸ்லாம் போறாரு. வருங்காலத்தில் IIT ரூர்க்கியில் படிக்க போறாராம். அது அவரோட ஏம் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம சேனல் சார்பாக அவர் IIT ரூர்க்கியில் கண்டிப்பாக பிளேஸ் ஆகிறதுக்கு ஒரு வாழ்த்துக்கு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.